வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 11ஆம் வகுப்பு எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 11th எக்கனாமிக்ஸ் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024. இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். கண்டிப்பாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து உங்களுக்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ கம்பல்சரி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எங்லின் விதி, அதே மாதிரி கிப்பன் பொருட்கள், உற்பத்தி சார்பினை குறிப்பிடு, அளவுகோடு மேல் நோக்கி செல்வதன் காரணம் என்ன, இறுதிநிலை செலவு என்றால் என்ன, விலையினை ஏற்பவர் யார், உபரிசக்தி விளக்குக, நீர்மை உற்பத்தியின் பொருள் யாது, பொருளாதார வளர்ச்சியின் பொருள் எழுதுக, பொருளியல் என்றால் என்ன. அடுத்து 7x3 23 7x3 21. இதில் நுண்ணியல் மற்றும் பேரியல் பொருளியலுக்கான வேறுபாடு கேட்டிருக்காங்க. மொத்த பயன்பாட்டிற்கான இறுதிநிலை பயன்பாட்டில் உள்ள உறவை விளக்குக, பணச்செலவு உண்மை செலவு வேறுபடுத்துக, விற்பனை செலவு என்றால் என்ன உதாரணம் விளக்குக, ஏசி மற்றும் எம்சி எடுத்துக்காட்டுடன் வரைகிற, கூலியின் வகைகளை பட்டியலெடுக்க. அதே மாதிரி கீழே சமுதாயத்தில் ஏற்படும் மாற்றங்களாக கிளர்க் கூறுனவற்றை குறிப்பிடுக. 5 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா, சம அளவு உற்பத்தி கோட்டின் பண்புகளை வரைபடத்துடன் விவரிக்கவும், பல்வேறு விலைநிலைகளில் ஏஆர் மற்றும் எம்ஆர் கோடுகளுக்கு இடையே உள்ள தொடர்பை விளக்குக, தேவை விதி மற்றும் அதன் விதிவிலக்குகளை விவரிக்கவும், பொருளியலின் பல்வேறு பிரிவுகளை விவரிக்கவும், நிறைவு போட்டியின் இயல்புகளை விளக்குக, உற்பத்தி வாய்ப்பு வளையக்கோட்டை கொண்டு பொருளாதார அடிப்படை பிரச்சனைகளை விவரிக்கவும், அதே மாதிரி அக சிக்கனங்கள் மற்றும் புற சிக்கனங்களை விளக்கவும், குறுகிய கால செலவு கோடுகளை தகுந்த படத்துடன் விவரிக்கவும், அதே மாதிரி கிட்சன் வட்டி கோட்பாட்டை விவரிக்கவும், குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியினை வரைபடத்துடன் விவரிக்கவும், அதே மாதிரி காந்திய பொருளாதார கருத்துக்களை சுருக்கமாக எழுதுக, இந்திய பொருளாதாரத்தின் வலுவான அம்சங்களை விவரிக்கவும், இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாட்டை விளக்குக. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். வீடியோ பண்ணுறதா ப்ராடக்ட் ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.